பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். நான் சாமி கும்பிடுறேன். ஆனா என் வீட்டுல அமோக சுபீக்ஷம் இருக்கான்னு எனக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா பண கஷ்டம் வருது. சரி, அது முடிச்சு அப்படி எட்டி பார்த்தா தங்கத்துல கஷ்டம் வருது, அடகடைக்கு போயிடுது. நானும் கூடுமானம் மட்டும் போக கூடாதுன்னு நிறுத்தி வைக்கிறேன், ஆனா போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணா இன்னும் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு தானே உங்களோட எண்ணம் இருக்கு. நான் சொல்றது செய்யுங்க. நீங்க எங்க தங்கம் வைப்பீங்க, எங்க பணத்தை வைப்பீங்க? பீரோல வைப்பீங்க. அந்த பீரோக்குள்ள போட்டோ நான் சொல்றேன், அது அழகா சின்ன போட்டோ கிடைக்குங்க. சின்னதா ஒரு போட்டோ வாங்கிக்கோங்க. என்னென்ன போட்டோ? 2-3 போட்டோ சொல்றேன், ஏதோ ஒண்ணு நீங்க வச்சுக்கோங்க. சிவபெருமான் பார்வதியோடு இருக்கிற ஒரு போட்டோ, அது கிடைக்கலன்னா வெங்கடாஜலபதி தாயாரோட இருக்கிற போட்டோ, அதுவும் கிடைக்கலன்னா முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிற போட்டோ, அதுவும் இல்லைன்னா பிள்ளையார் வலம்புரி விநாயகரா இருப்பார், அந்த போட்டோ, இதுவும் இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வம் எதையோ, என்ன இஷ்ட தெய்வம் இருக்கோ அந்த இஷ்ட தெய்வத்தை சின்னதா போட்டோ வாங்கி அது அழகா பீரோல எங்க கேஷ் வச்சிருக்கீங்களோ, எங்க நகைகள் வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல ஒட்டிடுங்க. அது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பீரோலுக்கு முன்னாடி நிறைய சாமி படத்தை ஒட்டுவாங்க. அதெல்லாம் ஒட்டாதீங்க. நிறைய சாமி படம் வாங்கினா ஒட்டுறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. பீரோ ஃப்ரண்ட் டோரு நீட்டா இருக்கணும், அழகா இருக்கணும். அது மாதிரி லேடிஸ்லாம் கண்ணாடி இருக்கும், நெத்தி பொட்ட கண்ணாடியில வச்சிருவாங்க. நாளைக்கு ஒரு பொட்டு, நாளைக்கு ஒரு வச்சு 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 அந்த அந்த கண்ணாடியே ஒரு அலங்கோலமா இருக்கும், அப்படியே பொட்டு பொட்டா இருக்கும். அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா பணம் இருக்கிற இடம், தங்கம் இருக்கிற இடம் நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். சுத்தம் தான் சோறு போடும், சுத்தம் தான் தங்கம் சேர்க்கும், சுத்தம் தான் பணத்தை சேர்க்கும். சுத்தமா இருக்கணும் பீரோ. இப்ப பீரோவை என்ன பண்ணீங்க, எல்லா போட்டோயும் எடுத்து கிழிச்சு நல்லா பீரோல தொடச்சு கிடச்சு நீட்டா அழகா வச்சுட்டீங்க. பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. கண்ணாடி பீரோல இருக்கிற கண்ணாடிய அடிக்கடி தொடங்க, அழுக்கப்படக்கூடாது. எல்லாம் பண்ணிட்டீங்களா? பீரோல கொண்டு போய் போட்டோ வச்சுட்டீங்களா? உங்களை அறியாம நீங்க வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த பீரோலுக்கு பூஜை பண்ணுவீங்க. கதவை திறந்து நல்ல ஒரு சாம்பிராணி போட்டு சூடத்தை ஏற்றி எல்லாம் பண்ணும்போது அங்க இருக்கிற துர்தேவதைகள் காணப்படும். எப்படி பண்ணணும்னா மணி அடிச்சுக்கிட்டே தான் பண்ணணும். மணி சவுண்டு கேட்கணும். மணி சவுண்டு நல்ல தேவதைகளை கொண்டு வரும், கெட்ட தேவதைகளை வெளியே அமிச்சிடும். அப்ப இந்த மணி சவுண்டோட நீங்க ஆரத்தி தூபத்தை காமிச்சு, அதாவது சாம்பிராணிய போட்டு தீபத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, செவ்வாய் வெள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, எங்கேந்தோ ஒரு பள்ளி உங்க கண்ணுக்கு நேர சர்றன்னு பீரோ பின்னாடி ஓடி போய் வெளியே போயிடும். அதுக்கு அடுத்தது எல்லாம் முடிச்சுட்டு வருவீங்க, உங்களோட பூஜை ரூம்ல அந்த சாமி போட்டோ மேல பள்ளி மொல்லமா ஏறி மொல்லமா போயிடும். அடுத்த நிமிஷம் அது கண்ணுக்கு தெரியாது. இங்கதான பள்ளி வந்தது, எங்க போச்சு, என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த 2 விஷயங்களும் உங்க வீட்டுல நடந்துருச்சுன்னா அதீதமான சுபீக்ஷம் உங்க வீட்டுல வந்து சேரப்போகுதுங்கிற அறிகுறி தான் இதெல்லாம் அறிகுறி. வந்து சேர்ந்துரும், செல்வம் வந்து சேர்ந்துரும், அனாவசியமான செலவு தவிர்க்கப்படும், தங்கம் அடகு கடைக்கு போறது நின்னுடும். இதெல்லாம் அசரீரிக்கான அறிகுறிகள். உங்க வீட்டுக்கு நீங்க நினைச்சதை விட நல்லது வரப்போறது அப்படின்னு. அப்ப நம்ம செய்யலாம் தானே. சின்ன விஷயம்தான், இத பெரிய விஷயமா யாருமே எடுத்துக்காதீங்க. ஒரு சின்ன விஷயம். எவ்வளவுதான் உங்களுக்கு ஆபீஸ் போறதுக்கு நேரம் இல்லைனாலும் சீக்கிரம் எழுந்துருங்க. செவ்வாய் வெள்ளி ஒரு விளக்கேத்துங்க, கிடு கிடு கிடுன்னு சாம்பிராணி போட்டுருங்க, சூடத்தை முடிஞ்சு போச்சு. பள்ளி தினமும் ஓடுமான்னு பின்னாடி எல்லாம் பார்க்காதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அது ஓடும் போது உங்க கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி பூஜை ரூம்ல நீங்க என்னைக்காவது ஒரு நாள் வந்து அப்படி எட்டி பார்ப்பீங்க, சர்றன்னு பயந்துட்டே ஓடும். ஆஹா, ரைட்டு. பள்ளி வந்து மகாலட்சுமியோட சொரூபம். பள்ளிய விரட்டாதீங்க, அது மாட்டுக்கு போயிடும் பள்ளி. இதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சாதான் உங்க வீட்டுல சுபீக்ஷமானது அதீத சுபீக்ஷம். ஏற்கனவே நல்லா பண்றேன், நல்லா செய்யணும், சுபீக்ஷம் இருக்கு. அதை விட நல்ல சுபீக்ஷம்னா
இந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா இது அதீத சுபிக்ஷத்தை உங்க வீட்டுல காட்டி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நீங்க உடனே கேட்கலாம், என்னங்க ஒரு விஷயத்த பலமுறை சொல்றீங்கன்னு. உங்களுக்கு நல்லா புரியணும். சில பேருக்கு ஒரு தடவை சொன்னா புரியும், சில பேருக்கு 2 தடவை சொன்னா புரியும், சில பேருக்கு 3 தடவை சொன்னா புரியும், சில பேருக்கு 1000 தடவை சொன்னா கூட புரியாது. ரைட்டுங்களா? யாரெல்லாம் புரியணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் கேளுங்க. கேட்டு நான் சொன்ன விஷயத்த நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, இது சின்ன பீரோ தாங்க, பெரிய விஷயம்லாம் இல்ல, சின்ன பீரோ தான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் பெரிய விஷயம். ரைட்டா? அந்த விஷயம் இருந்தாதான் வாழ்க்கையே. நீங்க ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க, அருமையான டீச்சர், நல்லா நடத்துறீங்க பாடம். மளிகை சாமான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி தீர்ந்து போச்சு, வாங்கணும். நேர போயிட்டு நான் டீச்சருங்க, இத்தனை அவார்டு வாங்கிருங்க, அத்தனை அவார்டு வாங்கியிருக்கேன், ஃப்ரீயா கொடுக்கணும், கொடுப்பாங்களா? நீ யாரா இருந்தா என்ன, பணத்தை கொடுத்தா பொருள். அப்ப எங்க எதுக்கு வேல்யூ இருக்கு? பணத்துக்கு. அந்த பணம் எங்க இருக்கும்? உங்க வீட்டு பீரோல இருக்கும். அப்ப சின்ன பீரோவா இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அமௌண்ட் பெருசா இருக்கிறதுனால அதுக்கெல்லாம் நீங்க இந்த பரிகாரம் செஞ்சுதான் ஆகணும். செஞ்சா பெருகி கொண்டே இருக்கும். மனசுல நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும். செய்யறீங்களா? செய்யுங்க. உங்களுக்கு பணச்செலவு கம்மியாகும், தங்கம் வரவு ஜாஸ்தியாகும். அப்ப என்ன ஆகும்? உங்க வீடு கொஞ்சம் சுபிக்ஷமா மேல ஏறும். அதே மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாதுங்க. முன்னேற்றங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தா தான் நல்லா இருக்கும்னு அர்த்தம். அதனால முன்னேறுவதற்கான வழிகளையும் செய்யணும், முன்னேறுவதற்கான பரிகாரத்தையும் செய்யணும். ஏன்னா சில தடைகள் விலகி போய்விடுங்கிறது நிதர்சனமான உண்மை. நம்பிக்கை வச்சவங்களுக்கு மட்டும்தான் இது. நம்பிக்கை இல்லாதவங்களை பத்தி நான் பேசவே இல்லை. நம்பிக்கை இருந்தா செஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.